விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கலைஞர் கருணாநிதி மற்றும் தமிழக அரசு குறித்து சாட்டை துரைமுருகன் அவதூறு பேசியதால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் பிரபல யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இந்த கைது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சாட்டை துரைமுருகன் என்கிற துரைமுருகன் இவர் நாம் தமிழர் கட்சியில நிர்வாகிகளில் ஒருவர். சாட்டை என்ற பெயரில யூடியூப் சேனலையும் நடத்தி வரக்கூடிய சாட்டை துரைமுருகன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசி இதற்கு முன்பு சர்ச்சையான கருத்துக்கள் பேசி ஏற்கனவே பல முறை கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் 8ஆம் தேதியுடன் முடிந்திருந்தது. அந்த சமயத்தில் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் பொழுது அவர் விக்கிரவாண்டி தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது திமுக தலைவர்கள் பற்றி, குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி குறித்த பல்வேறு சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த காணொலிகள் எல்லாமே யூடியூப் தளங்களில பிற யூடியூப் தளங்களிலும் பதிவாகி சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதன்படி திருச்சி சைபர் கிரைம் போலீசார் தொடர்பாக சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கின் அடிப்படையிலே அவர் கைது செய்வதற்காக தேடிய போது அவர் திருச்சி பகுதியை சேர்ந்தவர் தான். திருச்சியிலே அவர் வீட்டில் இல்லை. பிறகு அவருடைய செல்போன் சிக்னலை வைத்து அவரை பின்தொடர்ந்த போது அவர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலே இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக தனிப்படை போலீசார் அங்கு குற்றாலம் சென்று குற்றாலம் அருவியிலே அவர் குளிப்பதற்காக அவர் சென்றதாகவும் தனது நண்பர்களுடன் சென்றதாகவும் இப்பொழுது அவரை மடக்கி பிடித்து இந்த வழக்கிலே அவரை கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. அங்கிருந்து அவர் திருச்சிக்கு மீண்டும் விசாரணைக்காக அழைத்து வரப்படுவதாகவும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் போலீசார் தரப்புல கூறியிருக்கிறார்கள்.